அதே கொள்கையை பேசிட்டு விஜய் வராரு. அவரும் பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, அண்ணாவை தூக்கி பிடிக்கிறாரு, 5 கொள்கை தலைவர் வச்சிருக்காரு, அம்பேத்கரை ஏத்துக்கிறாரு. அதே பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு. இப்ப திமுகக்கு ஒத்த கருத்துடைய கட்சி தான் வருது, எதிர்கட்சியா வருது அப்படின்னும் போது திமுக ஏத்துக்கலாம். நாங்க அந்த நடிகரை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா பேசுறேன். அந்த நடிகருக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு நடிகர். சார் தாவேகா தலைவர் இப்ப நடிக்கிறாரு இல்லையா? இல்ல முடிச்சிட்டாரு அதை. இல்லையா? இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, ஆடியோ லான்ச் இருக்கு, எவ்வளவோ இருக்குதுன்றாங்களே. அவர் நடிகர் தானே அவரு. அடுத்த ஃபேஸ் வந்துட்டார் இல்லையா? என்ன ஃபேஸ்? அரசியல் இல்ல என்ன ஃபேஸ்ன்னு கேட்கறேன். அது என்ன ஃபேஸ்? அரசியல் சார். யார் ஒண்ணு அந்த நாட்டுல கட்சி ஆரம்பிக்கலாம் சார். 100 பேர் இருந்தா போதும் சார். 100 ஓட்டர் ஐடி இருந்தா நீங்க கூட நாளைக்கு காலையில கட்சி ஆரம்பிச்சிடலாம் சார். கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? அது கட்சி ஆரம்பிச்சு கட்சி நடத்தினவங்களுக்கு கட்டாயமா தெரியும். கட்சி ஆரம்பிக்கலாம். என்ன பேச போறீங்க, என்ன செய்ய போறீங்க, என்ன சொல்ல போறீங்க மக்களுக்கு, அதுதான் முக்கிய கருத்து. நீங்க பேசுறது, நீங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் இங்க பார்த்தா அவங்களெல்லாம் யாரும் கட்சி தலைவராக இங்க ஏத்துக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கு முன்னாடி பல நடிகர்களை பார்த்தவங்க, பல அரசியல் கட்சியை பார்த்தவங்க. அதனால இந்த நடிகரை 10ஓடு 11 பார்ப்பாங்களே தவிர இந்த நடிகருக்கு நீங்க அதுக்கு மேலாம் இங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரியல. இல்லை தமிழ்நாட்டுல ஒரு நடிகர் வாக்கு சதவீதம் முதல் எலெக்ஷன்ல எவ்வளவு வாங்கினாரு உங்களுக்கு நல்லா தெரியும். தேமுதிக எல்லாம் எவ்வளவு வாங்குச்சு அப்படிங்கிறது. அதே இம்பாக்ட் விஜய் பண்ண மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. ஏன் அதுக்கு முன்னாடி வந்த பாக்யராஜ், அதுக்கு முன்னாடி வந்த ராமராஜ, அதுக்கு முன்னாடி வந்த டி ராஜ், விஜயும் பாக்யராஜையும் டிஆரையும் ஒன்னா கம்பேர் பண்ண முடியும். நீங்க நடிகர்னு பேசும்போது நான் நடிகரோட ஒப்பிட்டு பேச முடியும். இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க. டாப் நடிகரா வராரு. அவருக்கு டாப் நடிகர்னா எதுல சார் டாப் நடிகர்? இந்த வாட்டி ஒரு நிமிஷம், இந்த வாட்டி அதிகமான டாக்ஸ் பேயர் அவரு. நம்பர் 1 டாக்ஸ் பேயரா சொல்லுங்க. தமிழ்நாட்டுல நம்பர் 1 திரும்பி நான் சொல்றேன். எங்களை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் தான் நம்பர் 1.